They had done everything the law of the Lord required. ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் அவர்கள் செய்து முடித்தார்கள். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, இன்று திருக்குடும்ப திருநாள், மாசில்லா குழந்தைகளின் திருநாள் என்று திருக்குடும்பத்தை பற்றியும் மாசில்லாத குழந்தைகள் இயேசுவுக்கு பலியானதையும் அந்த குழந்தைகள் தாங்கள் அறியாமல் பலியானார்கள். ஈராக் நாட்டில் அறிந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை மறுதலிக்க மாட்டோம் என்று துப்பாக்கி முனையில் உயிரை கொடுத்த குழந்தைகளும் உண்டு. பார்த்தவர்கள் திகைத்து போனார்கள். பச்சிளம் குழந்தைகள் மூஞ்சிலேயே சுடப்பட்டு இறந்தார்கள். அவர்களுக்கு எங்கிருந்து தெம்பு வந்தது? பயந்து ஓடவில்லை, வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஐயோ எனக்கு பயமாக இருக்கிறது என்று போய் தாய் தந்தையர் முன்பாக அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் அவர்கள் செய்து முடித்தார்கள். 3 ஆண்டுகள் ஆயின. குடும்ப புத்தகத்தில் கணனி எண் போட்டுக்கொள்ளுங்கள், பங்கு அலுவலகத்துக்கு வந்தால் 5 நிமிடங்களில் முடிந்துவிடும் என்று சொல்லி 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 அழுத்து போயிற்று. ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் அவர்கள் செய்து முடித்தார்கள். திருக்குடும்பம் நம்ப எப்ப தேவையோ அப்ப பார்த்துக்கலாம். இறைமைந்தனை பெற்றெடுத்த குடும்பம். ஆகா, நாங்கள் இறைமைந்தனை பெற்றெடுத்த குடும்பமாச்சு, சாதாரண குடும்பம் அல்ல, எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை என்ற தெனாவட்டில் அவர்கள் இல்லை. ஆனால் நமக்கு இருக்கிற தெனாவட்டு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. திருக்குடும்பம் என்று இன்று திருவிழா கொண்டாடுகிறோமே, அந்த திருக்குடும்பத்தை கண்டு பாவிப்பது என்னுடைய கடமைகளை சரிவரச் செய்கிறேனா என்று யோசித்து பார்த்து இவைகளை எல்லாம் திருத்திக் கொள்ள வேண்டும். All who obey his commandments abide in him and he abides in them. 1 யோவான் 3:24. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுளுடைய கட்டளை நேராக வந்து அப்படியே மகனே உனக்கு இந்த கட்டளை கொடுக்குறேன்னு சொல்ல மாட்டார். குருக்கள் வழியாக, திருச்சபை வழியாக கொடுக்கிற கட்டளைகள் தான். அப்படிதான் புத்தி கெட்டு போய் அந்த பணக்காரன் சொல்றான், ஐயா அபிரகாமே, நான் தான் இப்படி மோசம் போயிட்டேன், என் சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்களாவது கொஞ்சம் நல்ல கதி அடையிட்டும், யாராவது அனுப்பி வைங்களேன். அவங்களுக்கு மோயிசன் இருக்கிறார், தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், அவங்க சொல்றதுபடி செய்யட்டுமே. அல்ல அல்ல, அவங்க சொன்னா கேட்க மாட்டாங்க, இங்கிருந்து யாராவது போனா தான் கேட்பாங்க. பார்த்தீங்களா, அவருக்கு தெனாவிட்டு இங்கிருந்து இவரை பற்றி தெரியாதா என்று பங்கு தந்தைகளை பற்றி ஏளனமாக பேசுவது. இவங்க பெருசாக என்னவோ கரைச்சி குடித்த மாதிரி ஒன்றும் தெரியாது. நான் தான் சவால் விட்டனே, திரிகால ஜெபம், மூவேளை ஜெபம் சொல்லி பாருங்க. ஒரு 4 பேர் சவாலை ஏற்றுக்கொண்டார்கள். ஃபாதர் எனக்கு தெரியும், மூவேளை ஜெபம், ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு நற்செய்தி சொல்லிட்டு விசேஷம் சொல்லிட்டு பழைய ஜெபம், அவள் பரிசுத்த ஆவினால் கர்ப்பிணியானால் அதில் இந்த மாதிரியாக சொல்லணும், ஏனென்றால் அதுதான் விசுவாசனுடைய ஆணிவேர் அடிப்படை. இப்படி கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோமே, அந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுக்கு காரணமே அந்த அனன்சியேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த தேவதூதன் மங்கள வார்த்தை சொன்னது தானே. அந்த ஜெபம் முழுசா தெரியுமா? தெரியாது. இவங்களுக்கு தெரியுமா? ஒருத்தனு கூட தெரியாது. ஆனா இதெல்லாம் வளர்ந்த பிறகு காட்டுற பிஸ்தா இருக்குது, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஜெபம் தெரியாது, மறைக்கல்வி தெரியாது. கேட்டகிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச் ஷரத்து 1500, இவ்வளவு ஷரத்துகள் இருக்கின்றன. அதெல்லாம் படிக்கிறதுக்கு எங்க அடிப்படை ஜெபமே தெரியல, இந்த ஷரத்துகள் எங்க படிக்க போகுது? கடவுளுடைய கட்டளையை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். உன்னை சிக்கன பிடித்தேன், எங்கெழுந்தருளுவது இனியே, எங்கெழுந்தருளுவது இனியே. இறைவா, உன்னை நான் பிடித்து கொண்டேன், எனக்கு எல்லாம் போதும் என்பது இந்த திருவாசகத்தினுடைய கருத்து. ஒரு ராஜா அரண்மனையை திறந்து விட்டார். எல்லா மக்களும் வரலாம், உங்களுக்கு பிடித்தமானதை எடுத்துக்கொள்ளலாம் என்று ஒரு அறிவிப்பு கொடுத்தார். பல ஆண்டுகளுக்கு முன்பு
தஞ்சாவூரில் பிஷப் ஹவுஸ் கட்டினாங்க, பேராயர் இல்லம். பேராலயத்தில் ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க, பிஷப் ஹவுஸ் கட்டியிருக்கிறோம், ஆகவே மக்களே நீங்கள் வந்து இந்த பிஷப் ஹவுஸ் வந்து பாருங்க என்று பங்கு தந்தை அழைப்பு விடுத்தார். ஆகவே எல்லா மக்களும் போய் பார்த்தாங்க, புதுசாக ஆயர் இல்லம் கட்டியிருக்கிறார்களே என்று சொல்லி இந்த எல்லாம் போய் பார்த்தோம். இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்படி இந்த அரசன் ஒரு அறிவிப்பு கொடுத்தான், எல்லா மக்களே வாங்க அரண்மனையை வந்து பாருங்க, என்ன பொருள் வேணுமோ உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு பிள்ளை என்ன செஞ்சு தெரியுமா, ஓடி போய் ராஜாவை கட்டி பிடிச்சிக்கிச்சு, காலை கட்டி பிடிச்சிக்கிச்சு. எனக்கு ராஜா போதும், ராஜா எனக்கு இருந்தால் எல்லாம் எனக்கு சொந்தம். என்ன ஒரு புத்திசாலியான பிள்ளை பார்த்தீர்களா? இதுதான் இந்த வசனம், உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே. இறைவா, உன்னை நான் பற்றி கொண்டால் வேறு எந்த ஒரு தேவையும் எனக்கு தேவையில்லை, நீ ஒன்றே போதும். தாமஸ் அக்வினாஸுடைய வார்த்தைகள் இதுதான். நிறைய எழுதினார், கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. சும்மா தியோலஜிக்கா அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு தேடி பாருங்க, அப்படியே சர சரன்னு வரும். அவருடைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய தலைப்புகள் ஒன்று ஒரு ஒரு வால்யூம், ஒன்று ஒரு வால்யூம். அந்த வால்யூமுடைய தலைப்பை படிக்கிறதுக்கு கூட நமக்கு நேரம் இருக்காது, பொறுமை இருக்காது. எழுதி முடித்த பிறகு அதெல்லாம் விற்பனை, மடத்ததிபர்கள் எல்லாம் அதெல்லாம் நிறைய காசு சம்பாதிக்கிறாங்க. ஒரு நாள் இயேசு அவருக்கு காட்சி கொடுக்கிறார், தாமஸ், நீ என்னை பற்றி நிறைய எழுதியிருக்கிறாய், இறைவனை பற்றி நிறைய எழுதியிருக்கிறாய், உனக்கு என்ன வேண்டும் கேள். ஒன்று சொத்து பத்து காசு இது ஒன்றும் இல்லை, நீரொன்றே போதும் ஆண்டவரே, நீரொன்றே போதும். அந்த காட்சியை பார்த்தவர் அப்படியே பிரம்மையில் நின்று போயிட்டார், எழுதவே இல்லை. இவங்கெல்லாம் கேட்குறாங்க, தாமஸ் எழுது, இன்னும் புத்தகம்லாம் போடணும், இன்னும் காசு சம்பாதிக்கணும், எழுது. இல்லை, என்னால் எழுத முடியாது, அந்த காட்சியே போதும், எனக்கு நிறைவு, நீரொன்றே போதும். அவருடைய உள்ளத்தில் நிறைந்திருந்தது இயேசு மட்டும். உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருள்வது இனியே. நின் பற்றல்லால் ஓர் பற்று மற்றது உற்றிலேன், திருமழிசை. இதுவும் அதே கருத்தை தான் சொல்றது. இறைவா, உன்னை மட்டும் பற்றி கொண்டிருக்க வேண்டிய வரத்தை எனக்கு தாரும், மற்றவைகள் எல்லாம் அடுத்து. இறைவனுக்கு முதலிடம், முக்கியத்துவம். இந்த கருத்தை நீங்கள் வைத்து பாருங்கள், ஆண்டவருக்கு அற்புதமான காரியங்கள் செய்வீர்கள். இது 1-2 வருஷம் அனுபவம் இல்லை, 40 வருஷம் அனுபவம். என்னால் என்ன முடியுமோ, இறைவனுக்கு மிக சிறந்ததை செய்ய முடியுமோ செய்வேன், செய்து கொண்டிருப்பேன். என்னோடு சேர்ந்து நல்லவர்கள் கை கொடுக்கிறீர்களா, வாருங்கள், செய்வோம், ஆண்டவருக்காக செய்வோம். ஆகவே சில பேர் தூத்துவாங்க, இவர் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டார், ஆகவே டிரான்ஸ்ஃபர் ஆன பிறகு ஒன்று ஒன்றா உடச்சி நான் தூக்கிட்டு போயிடுவேன். என்ன ஒரு மாதிரி புழுதி வாரி தூற்றுதல், பொறாமை, பொச்சரிப்பு, தாங்காமை, ஆற்றாமை, இவைகளிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளே தவிர நல்லவைகளை பாராட்ட வேண்டும் என்றல்ல. ஆகவே திருச்சபையினுடைய 6வது கட்டளை என்ன? நமது ஞான மேய்ப்பர்களுக்கு நம்மாலான உதவி செய்வது. இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், என்ன தெரியுமா? நமது ஞான மேய்ப்பர்களுக்கு நம்மாலான உபத்திரம் கொடுப்பது. இல்லை ஃபாதர், உதவி செய்யுது. நீ உதவி செய்யலைனா கூட பரவாயில்ல, உபத்திரம் கொடுக்காம இருந்தால் அதுவே போதும். வேதம் எங்கே இருக்கிறது, வாழ்க்கை எங்கே இருக்கிறது பாருங்கள். நின் பற்றல்லால் ஓர் பற்று மற்றது உற்றிலேன், அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குறள் 45. வாழ்க்கையிலே அன்பு இருக்க வேண்டும். அன்பை பற்றி நமக்கு நிறைய தெரியும், நிறைய பிரசங்கம். அரண், இது என்னது அரண்? அரண் எனப்படுவது யாதென்றால் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். சொல்லிலே கூட தீமை இருக்கக்கூடாதாம். ஆகவே எண்ணத்திலும் இருக்கக்கூடாது தீமை. களவும் அகத்து மற, மனதில் கூட நினையாதே, அதுதான் அந்த பழமொழி. ஆகவே இந்த அரண் எனப்படுவது யாதென்றால் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல், சொல்வது, நினைப்பது, இவைகளிலே தீமை இருத்தல் ஆகாது. வாயில ஒன்று, நெஞ்சத்தில் ஒன்று, முகத்துக்கு முன்னாடி ஒன்று, முதுமுக்கு பின்னாடி பின்னு, இரட்டை வேட கபடதாரிகள், முகமூடி அணிகின்ற மனிதர்கள் ஏராளம் ஏராளம், எல்லா இடத்திலும்.
அரண் என்பது நன்மைத்தனம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால், அவர் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டு சென்றார். ஆகவேதான் நமக்கு தமிழ் நல்லுலகம் கூறுகின்ற முதல் அடிப்படையான கருத்து அறம் செய்ய விரும்பு. ஆத்திச்சுடி வெறும் ஏட்டுச் சுரக்காய் வாழ்க்கைக்கு உதவுகிறதா? அறம் செய்ய விரும்பு, நல்லவைகளை செய்ய விரும்பு. எரேமியா தீர்க்கதரிசி கூறுவார், அறம் விளையும் என்று நினைத்தேன், விளைந்தேன், ஆனால் விளைந்ததோ மரம். வள்ளினரா, அறம் விளையும் என்று எதிர்பார்த்தேன், விளைந்ததோ மரம். அப்படின்னா என்ன? தீமை. நல்லது நினைச்சேன், ஆனால் நடப்பதோ என்னோ தீமைகள். ஆகவே தீமைகளுக்கு பரிசு உண்டா? தண்டனை தான் உண்டு. அருமையாக இந்த திருக்குடும்பத்திற்கு நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அறிவுரையாக ஏற்றுக்கொள்ளலாம். The beauty of home is cleanliness. The honor of home is friendliness. The blessing of home is godliness. The richness of home is cheerfulness. சுத்தமே நம் வீட்டின் அழகு. சுத்தமே நம் வீட்டின் அழகு. நம்முடைய அறையை நாம் தான் சுத்தம் வைக்க வேண்டும். நம்முடைய அறையை நாம் சுத்தம் வைக்கக்கூடாதா? நம்முடைய வீட்டை? உங்களுடைய பாத்ரூம் எப்படி இருக்கிறது போய் பாருங்கள். வழிபாடு என்பது டபர்னாக்கிள் டு த டாய்லெட். எங்கே எப்படி நாம் மதிப்பு மரியாதை கொடுக்கிறோமோ அதே போன்று நம்முடைய கழிவறை வரைக்கும். ஒய்யார கொண்டையாம் தாளம்பூவா, உள்ளே இருப்பது ஈரும் பேணாம் என்பது பழமொழி. சுத்தமே நம் வீட்டின் அழகு. நட்பே நம் வீட்டின் பெருமை. நட்பு, எல்லோரிடமும் நட்பு பாராட்டுவோம். யாராக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, நட்பே நம் வீட்டின் பெருமை. எனக்கு வந்த கடிதங்கள் கிறிஸ்துமஸ் சமயத்தில் ஒரு இந்து பெண் கோயம்புத்தூர்லேருந்து எழுதியிருக்கு, எனக்காக ஜெபியுங்கள், என்னுடைய கஷ்டங்களை எழுதியிருக்கு. நான் அட்ரஸ் கொடுக்க விரும்பலை. ஒருவேளை உங்கள்கிட்டேருந்து கடிதம் வந்துச்சுன்னா யாராவது பார்த்தாங்கன்னா நான் கிறிஸ்டியனாக போகிற விரும்புன்னு சொல்லி எனக்கு ஆபத்து வரும். என்னுடைய டெலிஃபோன் நம்பர் மட்டும் சொல்கிறேன். நேரம் இருந்தால் தயவுசெய்து என்னோடு 2 வார்த்தைகள் பேசுங்கள். எத்தனை பேருக்கு இப்படி ஆறுதல் தேறுதல் தேவைப்படுகிறது? நட்பே நம் வீட்டின் பெருமை. இறை பிரசன்னமே நம் வீட்டின் ஆசீர்வாதம். வீட்டிலே இறை பிரசன்னம் இருக்க வேண்டும். மெழுகுதிரி கொளுத்தி வைக்கிறோமா? தினமும் பூ போடுறோமா? சாம்பிராணி போடுறோமா? பத்தாது. ஜெபம் சொல்கிறோமா? அழகாக சீரியல் செட்டெல்லாம் போட்டு வச்சுருந்தா போதாது. ஒரு வீட்டுக்கு இருதயப்பட சாபம் போயிருந்தேன். ரொம்ப பெருமையாக சொன்னாங்க, ஃபாதர் இது ஏறக்குறைய 80 வருஷமாக இந்த சுரூபம் இருக்குது ஃபாதர். அது மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த தங்க முடி, அது தங்கத்தால் செஞ்சுருக்கோம் ஃபாதர், 2 பவுனு ஃபாதர். ரொம்ப பெருமைமா. ஆனால் தினமும் சொல்கிறீங்களா? எங்கே ஃபாதர் நேரம், எப்பயோ ஒரு தடவை நம்ம ஜெபம் சொல்லுவேன். சரியல்ல. தினம் தினம் ஆண்டவரை, அந்த பிரசன்னத்தை நினைத்து நன்றி கூறு. மகிழ்ச்சியே நம் வீட்டின் சொத்து. ஆண்டவரோடு இருக்கிறார், தைரியமாக இரு. எதுவும் உன்னை எதுவும் செய்ய முடியாது ஆண்டவரை மீறி. இத்தகைய விசுவாசம் நம்பிக்கை நமக்கு தேவை. ஜெபிப்போம். Jesus, our loving Savior, graciously receive and defend our family. Establish in us thy holiness and love. Mary, dear mother of Jesus and mother of us, by thy kind intercession make us acceptable to Jesus and obtain for us his graces and blessings. Saint Joseph, most holy guardian of the Holy Family, help us by thy prayers in all our spiritual and temporal needs. Make us praise our Savior Jesus together with Mary and thee for all eternity. இயேசுவே, எங்கள் அன்பான மீட்பரே, கனிவோடு எங்கள் குடும்பத்தை ஏற்று காத்திரளும். உமது புனிதத்தையும் அன்பையும் எங்களில் நிலை நாட்டியருளும். பரிசுத்தமும் பாசமும் மிக்க மரியே, இறை இயேசுவுக்கும் மானிடம் அனைத்திற்கும் தாயே, கனிவான உம் வேண்டுதலினால் எமை உம் திருமகனுக்கு உகந்த காணிக்கையாக்கி அவரின் அருள் வரங்களை பெற்று தந்தருளும். புனித சூசையப்பரே, திருக்குடும்ப பாதுகாவலரே, உம் வேண்டுதலினால் எம் ஆன்ம மற்றும் அன்றாட தேவைகளை நிறைவாக்கும். உம்மோடும் தாய் மரியாவோடும் சேர்ந்து மீட்பராம் இயேசு கிறிஸ்துவை இடையராது புகழும் வரம் தாரும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால்
ஆமென் ஆமென்.